கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாகமம் 12:2 கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். Numbers 12:2 Has the Lord spoken only through Moses? They asked. Has not he also spoken through us? And the Lord had this என்று வாசிக்கிறோம். மிரியாமும் ஆரோனும் மோசேயை தன்னுடைய சகோதரன் என்று அறிந்தபோதும் அவனுடைய மனைவி எத்தியோப்பிய ஸ்திரீயை விவாகம் பண்ணினதினாலே அவருக்கு விரோதமாக பேசினார்கள். தேவன் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் பேசவில்லையோ என்று கர்த்தர் மோசேயை கொண்டு பேசினதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மோசே தேவனால் அழைப்பை பெற்றவர். இளையவராக இருந்தாலும் தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக, கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதராக அவர் இருந்தார். கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேவ ஊழியர்களின் மேல் பொறாமை கொள்வதும், ஏளனமாய் பேசுவதும், விரோதமாக பேசுவதும் தேவன் விரும்புகிற காரியமல்ல. கர்த்தர் அதை கேட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துகிற போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும் என்கிறதை இந்த பகுதியின் வாயிலாக நாம் அறிகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.